வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இதயத்தை தொட்டு விடுங்கள். அரசாங்க பணி செய்து கொண்டிருந்தவர் மத்தேயு. வரி வசூலிப்பது அவருடைய வேலை. கலிலேயா கடற்கரைக்கு அருகில் அவரது அலுவலகம் அமைந்திருந்தது. ரோமருக்கு இவர் பணி செய்ததால் யூதர்களின் வெறுப்புக்கு ஆளாகி பாவிகளின் வரிசையில் சேர்க்கப்பட்டார் மத்தேயு. ஆயினும் சிறந்த வணிகராகவும் மக்களிடம் நன்கு பழகக்கூடியவராகவும் காணப்பட்டார். ஒரு நாள் இயேசு அவர் பணி செய்த இடத்தை கடந்து செல்ல நேரிட்ட போது மத்தேயுவை கண்டு, என்னை பின்பற்றி வா என அழைத்தார். உடனே அவர் தம் பணியினை விட்டு இயேசுவின் பின் நடந்தார். மத்தேயு யூத கிறிஸ்தவர்களுக்காக இயேசுவின் போதனைகளை அராமிய மொழியில் எழுதினார். பின்னர் கிபி 70 கிரேக்க மொழியில் எழுதிய இயேசுவின் போதனைகளே வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டது. இறையரசு அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையை அதிக முறை பயன்படுத்தி மக்களை வெளிப்படைய செய்தார். இவர் எழுதி மலை பிரசங்கமே இந்திய தேச தந்தை மகாத்மா காந்தியின் இருதயத்தை தொட அது சத்தியாகிரக போராட்டமாகி இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்க செய்தது. எனவே இந்தியாவை விடுதலை பெற செய்ய கருவியாக காணப்பட்டது பரிசுத்த வேதாகமமே என்றால் அது மிகையாகாது. கிபி 90ஆம் ஆண்டு மத்தேயு தனது விசுவாசிகளுடன் பெர்சிய நாட்டில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது எதிரிகளால் வெளியே இழுக்கப்பட்டு முடிவில் கற்களால் எரியப்பட்டு மரித்தார். 16ஆம் நூற்றாண்டின் இந்திய வந்த பிரான்சிஸ் சேவியர் மத்தேயு நற்செய்தி நூலை கொண்டே பிரசங்கித்தார் என்ற செய்தி மத்தேயுவின் பணிகளுக்கு இன்று உயிர் தருவதாக அமைகின்றது. அன்பரே, கிறிஸ்துவின் நற்செய்தி குறித்து நாம் ஏதாவது எழுத முயற்சிக்கிறோமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை மத்தேயு எழுத தவறவே இல்லை. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வந்து இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.